வணக்கம் மக்களே, நான் உங்கள் தீதரன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை 5 நிமிஷத்தில் இன்ஷாட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஓன் ஸ்டோரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக்குங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இப்போ தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை அப்படியே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாங் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ என்ன சாங் வைக்க போகிறீங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாங் தாங்க வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வைக்க போகிற சாங்கை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியிடலாம். இப்போ உங்களோட இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன ஃபோட்டோ வைக்க போகிறீங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த ஃபோட்டோ தாங்க ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறேன். இப்போ சூஸ் பண்ணிட்டு இதை கட் அவுட் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்டர் தேவை அப்படின்னா நீங்கள் பார்டர் வச்சுக்கலாங்க. இந்த பாருங்கள், நிறைய பார்டர் கலர் இருக்குது. நீங்கள் எந்த பார்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நீங்கள் அதிகமும் படுத்திக்கலாம், பார்டரை கம்மி படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்போ நம்ம இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் இன்ஷாட்குள்ளே வந்துட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூக்கு போயிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டில் வைக்க போகிற ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ வைக்க போகிறேன், சூஸ் பண்ணிட்டு இதை 9:16 அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த தூரம் தேவையோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் டியூரேஷனுக்கு எடிட் பண்ண போகிறீங்கிறத பார்த்துக்கோங்க. நான் 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அவ்வளோ தூரம் நான் எடுத்திருக்கேங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர்ஸ்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு லைட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதாங்க முக்கியமான விஷயம். விக்னேட்டிங்கிற ஒரு இது இருக்கும். இதை ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் கொஞ்சம் டார்க்காக கிளியராக தெரியுங்க. இதை கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிப் ஆப்ஷன் கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ சேவ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்களா, அந்த வீடியோவை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுங்கிறத க்ராப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இவ்வளோ தூரம் க்ராப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி க்ராப் பண்ணதுக்கப்புறம் வெளில போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. உங்களோட இதில் பிப்பில் பிளெண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரியும். இப்போ அதே இதை ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு லைட்னஸை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஏற்றிக்கோங்க. அப்புறம் விக்னேட்டின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னேன்னா அதையும் ஏற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டெல்லாம் நல்லா கிளியராக தெரியுங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா டெக்ஸ்ட்லாம் நல்லா கிளியராக தெரியுது. உங்களுக்கு வீடியோவும் நல்லா ப்ளே ஆகுதா? இது மாதிரியே இது பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் சென்டரில் கட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இதை வைக்க போகிறீங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு வைங்க. இந்த அளவுக்கு இப்போ நான் வைக்க போகிற மக்களே பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இது நல்லா ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ உங்கள் பேக்ரவுண்டில் இது போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ இதை வீடியோ கிளிப்பு எண்டு வரைக்கும் வச்சாச்சு மக்களே. வச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோ நல்லா ப்ளே ஆகுது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் உங்கள் ஃபோட்டோ வர மாதிரி இருக்கணுங்க. நல்லா ப்ளே ஆகுது. உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் நல்லா கிளியராக தெரியுது. இப்போ இதில் நீங்கள் தமிழ் போகிறது ஒரே சாங்ஸ் தான். இப்போ அதை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்கள் பிப் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் நான் உங்களை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன்னா அந்த இதை கொடுத்துக்கோங்க மக்களே. கொடுத்துட்டு இதை க்ராப் பண்ணிக்கலாம் மக்களே வாங்க. க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே வாங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இதை கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க மக்களே. கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வெளில போகலாம் மக்களே வாங்க. இப்போ இதை கிராப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடச்சிருக்குமா, அந்த இமேஜை கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் அளவுக்கு இது பண்ணிக்கோங்க மக்களே. பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒன்று பண்ண போகிறோம் மக்களே. பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதோட கலரை லைட்டாக குறைங்க மக்களே. உங்களோட இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக குறைச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு குறைச்சிருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு தோணிடுச்சு, அதனால இந்த அளவுக்கு நான் குறைச்சிருக்கேன். குறைச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்க உங்களுக்கு இமேஜ் இப்படி தான் இருக்கும் மக்களே. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இமேஜை குறைச்சிக்கோங்க. லைட்டாக டார்க்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப டார்க்காக வைக்காதீங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் மக்களே. பாருங்கள், இப்போ இது பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே பின்னாடி எல்லா இதுவும் லோட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இதான் மக்களே ப்ளே ஆகும், பார்த்துக்கலாம். போய் இதை டிக்கு கொடுத்துட்டு அடுத்து இப்போ நம்ம சாங் செட் பண்ண போகிறோம் மக்களே. ஆடியோ வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க, உங்களோட ஓன் ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் மக்களே. நான் என்னோட ஓன் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் செட் பண்ண போகிறேன். இப்போ நான் சாங் செட் பண்ண மக்களே, வாங்க ஒரு தடவை பார்த்துடலாம். பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போ வீடியோ எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுல. இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவே எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன் மக்களே. பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீடியோ இப்படி ப்ளே ஆகும். இப்போ இதில் நம்ம வந்து மெட்டீரியலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மறுபடியும் இப்போ ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. இப்போ இங்கே போயிட்டு இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன் மக்களே. இப்போ இதை எடுத்துகிட்டு உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்க மாதிரி நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க மக்களே. வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போங்க மக்களே. பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதோட வால்யூமை குறைச்சிக்கோங்க மக்களே. இப்போ இது நல்லா பார்த்தீங்களா மக்களே, இதான் நம்மளோட வீடியோவோட ஃபினிஷிங். இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மக்களே. இதுதான் ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்ஷாட்டில் எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க. அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. பை.